வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இப்பொழுது நாம் எல்லாம் சம்சார வாழ்க்கையிலே அமர்ந்திருக்கிறோம். பலவிதமான சுதுக்கங்கள்லாம் இருக்கின்றன. இவைகளிலே நாம் அப்படியே மூழ்கி போய்விடுகிறோம். சுகம் வந்தாலும் அப்படியே ஆனந்தமாக இருந்து விடுகிறோம். துக்கம் வந்தாலும் ஒரே எதிரி அழுகையாகி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ரெண்டு நிலையும் சரியா தப்பா என்று யோசிக்கும் பொழுது இந்த நிலையெல்லாம் உடல் உறுப்புகளை சேர்ந்ததை தவிர மனதுக்கோ புத்திக்கோ ஆத்மாவுக்கோ சேர்ந்தது அல்ல என்று சொல்லப்படுகிறது. ஆகினாலே இந்த மனதளவிலே புத்தி அளவிலே நம்ம தீவிரமாக யோசித்து பார்த்தால் அது இயற்கை. இயற்கையாக வரக்கூடியதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? அது தவிர்க்க முடியாது. அல்லது வினைப்பையினால் வரக்கூடியவருக்கு என்ன செய்ய முடியும்? அதையும் தவிர்க்க முடியாது. ஆகினால இதெல்லாம் உடம்பு மனசு உறுப்புகள் இவைகளோடு இயற்கையாகவோ வினைப்பையினாக வரக்கூடியதை தவிர நிஜமாக வரக்கூடியது ஆத்மா. அந்த ஆத்மாவிலே எந்த விதமான சுகதுக்கமும் பாதிப்பும் எதுவுமே ஏற்படாது என்றெல்லாம் பகவான் கீதையிலே அர்ஜுனனை நிமித்தமாக வைத்துக்கொண்டு உபதேசிக்கிறார். பொதுவாக உபதேசம் செய்ய வேண்டுமென்றால் ஒரு நதி தீரத்திலே அல்லது குளத்தங்கரையிலே அல்லது வீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே அமைதியாக இருக்கும் இடத்துல உபதேசம் நடைபெறும். ஆனால் இந்த பகவத்கீதையானது ரெண்டு பக்கத்திலும் துரியோதனன் சைடிலும் தர்மபுத்திர சைடிலும் ரெண்டு பக்கத்திலும் கோடிக்கணக்கான மக்கள் நிறைந்திருந்து அடுத்த நிமிஷம் யார் தலை எங்கே போகுமோ, எந்த குதிரை எங்கே போகுமோ, எந்த யானை எங்கே போகுமோ, எந்த மனுஷன் தலை உருளுமோ தெரியக்கூடாத அந்த அசாந்தமான ஒரு இடத்துல சாந்தமான ஒரு பகவத்கீதை நமக்கு வந்தது என்பது தான் விசேஷமான ஒரு பகவானுடைய ஒரு ஆசீர்வாதம், கிருபை. ஆகவே சாந்தமான இடத்துல உபதேசம் பெறுவது என்பது, அமைதியாக பெறுவது என்பது அது ஒரு வழி. ஆனால் இந்த பகவத்கீதை வரைக்கும் அர்ஜுனனை நிமித்தமாக வைத்துக்கொண்டு அவனுக்கு வியாஜமாக வைத்துக்கொண்டு உலகனைத்துக்கும் சொல்லப்பட்ட இந்த பகவத்கீதா உபதேசம், அதில் சொல்லப்பட்ட எல்லா தத்துவங்களும் நமக்கு வாழ்க்கைக்கு மிகவும் உதவுவதாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட உபதேசம் எங்கே இருந்தது? அசாந்தமான யுத்தரங்கத்திலே சாந்தமான வாழ்க்கையை நடத்துவதற்கு நமக்கு முக்கியமாக பகவானுடைய அனுகிரகத்தினாலே தான் நடக்க முடியும், எண்ண முடியாது. அதுபோலேயே குரு என்பவர் மேலே உட்கார்ந்திருப்பார், சிஷ்யன் கீழே உட்கார்ந்திருப்பான். அப்படி தான் உபதேசியும் பழக்கம். இந்த பகவத்கீதையில் அப்படி அல்ல. குரு கீழே சாரதியாக உட்கார்ந்துருக்கா, அர்ஜுனன் மேலே உட்கார்ந்துருக்கான். இப்படி நடக்கிறது உபதேசம். ஆகவே தான் இந்த உபதேசத்துக்கு மற்ற உபதேசங்களை காட்டிலும் ஒரு விசேஷம். இந்த கிரந்தத்துக்கு, இந்த நூலுக்கு, இந்த உபதேசத்துக்கு பெரிய விசேஷம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்போடு அமைந்த இந்த உபதேசமானதுனால தான் இந்த உபதேசம் எல்லா ஜனங்களுக்கும் அமைதியும் சாந்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கூடியதாக அமைகிறது. அப்படிப்பட்ட இந்த உபதேசத்தை அடைந்தவர்கள், அந்த உபதேச ஞானத்தை பெற்றவர்கள், உபதேச அனுபவத்தை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேள்வி எழுப்புகிறது அர்ஜுனுடைய மனதிலே. ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததீஹ் கிம் பிரபாஷேத கிமாசீத விரஜேத கிம். இப்படி ஆத்மஸ்வரூபத்திலே நிஷ்டையாக ஒருத்தன் உட்கார்ந்து விட்டானால் அவன் என்ன பாஷை பேசுவான், என்ன விவகாரம் செய்வான், என்ன காரியங்களை செய்வான், இருப்பானா, நடந்து கொண்டிருப்பானா, போயின்னு இருப்பானா, என்ன செய்வான், அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவனுடைய புத்தி நிலை எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் அவனுக்கு சந்தேகம். ஏன்னால் அவனுக்கு அனுபவம் வரவில்லையே. ஆகினாலே அவெல்லாம் எப்படி இருப்பார்கள் என்ற சந்தேகத்தை கேட்கிறான். நம்ம எல்லாம் மனதில் வைத்து கொண்டு நமக்கும் இந்த சந்தேகம் இருக்குது. நாமெல்லாம் இவ்வளோ குழம்பி கொண்டு இருக்கிறோமே, குழம்பாதவர்கள் யாராக இருப்பார்களா, இருந்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற சந்தேகம் நம்மிடையே இருக்குது. அந்த வகையிலே பார்த்தால் நம்முடைய சந்தேகம், அர்ஜுனுடைய சந்தேகம் எல்லாம் ஒன்றாகவே இருக்கிறது. ஒரு நல்ல நிலையை அடைந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், நாமெல்லாம் எப்படி இருக்கோம் என்ற இந்த கேள்விக்கு பதிலாக பகவான் கீதையிலே பகவான் அழகாக பதில் சொல்கிறார். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்னே ஆத்மனா சுஷ்டா சிதப்பிரஜ்ஞஸ்தோஜிதே. இப்படி சமாதி அடைந்தவன், ஒரு ஆன்மஸ்வரூபத்தை அடைவதற்கு முயற்சி செய்தவன், ஆன்ம நிஷ்டையிலே இருக்கிறவன், அவன்தான் சித்த பிரஜன் என்று பெயர். பிரஜம் என்றால் ஞானம்.
அந்த சித்தமான பிரஜம் என்றால் நிலையான ஞானம், மாறாத ஞானம், அழியாத ஞானம். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை அடைந்தவன் நிலை எப்படி இருக்கும் என்று கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா, இந்த சுகதுக்கங்கள் எல்லாம் வருவதற்கு காரணமே காமம்தான் முக்கியமான காரணம், ஆசைதான் முக்கியமான காரணம். ஆசையினாலே தான் இத்தனை சுகதுக்கங்களும் துன்பங்களும் வருகின்றன. ஆசைப்படாவிட்டால் எந்த சுகதுக்கமும் வராது, எதுவுமே இருக்காது. அந்த ஆசை எங்கே இருக்கிறது? நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒரு பொருளை பார்த்தா அது வேணும்னு ஆசைப்படுறோம். எப்படி தோன்றுறது? மனதில் தோன்றுறது, உடனே அந்த பொருளோடு நம்ம ஆசைப்பட ஆரம்பிக்கிறோம். ஆக இத்தனை ஆதாரத்துக்கும் இத்தனை காமக்ரோத லோபங்கள் இத்தனை குணங்களும் எங்கே இருக்குது? மனதை ஒட்டி இருக்குது. ஆக மனது சாந்தமாக இருந்தால் காமக்ரோதங்கள் என்று அர்த்தம். மனது கொஞ்சம் சஞ்சலமாக இருந்தால் காமக்ரோதங்கள் இருக்குது என்று அர்த்தம். ஆகினால யாருடைய மனதில் காமக்ரோதங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் மனசில் எந்தவித சஞ்சலமும் இருக்காது. எந்தவித சஞ்சலமும் இல்லாவிட்டால் அவன்தான் ஞானத்தை அடைஞ்சவனாக ஆகிறான், சித்தப்பிரஜனாக ஆகிறான். ஆகினால இதுவரைக்கும் நமக்கெல்லாம் காமக்ரோதங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதுவரையில் நாம் நல்ல நிலையை அடைய முடியாது. காமக்ரோதத்தை நாம் விடுவது காட்டிலும் அது நம்ம விட்டு போகணும். நாம் விடுவது நம்முடைய முயற்சி, அதுவே போவது என்பது நல்ல சம்ஸ்காரத்தினால் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஆகவே நாம் முயற்சி செய்யுது, ஆனால் அது தானாகவே நம்ம விட்டு ஓடி போடணும். சரி, இங்கே இடம் கிடையாது, இங்கே நம்ம ஆசைப்பட்டால் ஒன்றும் நடக்காது, ஒரு வேலையும் கிடைக்காது, அதனால் நம்ம வெளியில் போடுவோம், தானாகவே அது போடும். எங்கே ஆசைப்படுறதுனால பல காரியங்கள்லாம் நிறைய நடைபெறுகிறதோ, காமக்ரோத லோபம் மூலமாக சுகதுக்கங்கள் காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறதோ அங்கே காமக்ரோதங்கள்லாம் விட்டு போகாது. எந்த இடத்துல காமக்ரோதம் வந்து கூட ஒருத்தரும் வேலை செய்யாமல் அப்படியே இருக்கானோ, ஒரே நிலையில் இருக்கானோ, மனசு குழப்பம் அடையாமல் சஞ்சலம் இல்லாமல் இருக்கானோ, அப்போ நமக்கு இங்கே வேலை இல்லைன்னு தானாகவே காமக்ரோதம் ஓடி போடும். ஆகினால ஒவ்வொரு மனுஷனும் காமக்ரோதம் போகிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும். ஆனால் அது நம்ம முயற்சி பண்ணுறதை காட்டிலும் அது தானாகவே வேலை இல்லைங்கிறதுனால தானாக ஓடி போடும். ரெண்டும் ஆகணும். முயற்சி நம்மளது, ஓடுவது அதனுடைய வேலை. நம்ம ஓட வச்சோன்னா திருப்பி வந்துடுவது. அதுவே ஓடிதான் திருப்பி வரவே வராது. இந்த இடத்துல இல்லைன்னா திருப்பி வரவே வராது. அதனால் முயற்சியெல்லாம் நம்ம செய்யணும், காமக்ரோதங்கள்லாம் போகணுமேன்னு. அப்படி முயற்சி செய்வது என்ன? எப்போ என்ன காமங்கள் மனசில் வந்தாலும், குரோதங்கள் தோஷங்கள் என்ன வந்தாலும் கூட நாம் அதுக்கு இடம் கொடுக்காமல் நம்ம பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டோமானால், சரி நமக்கு இங்கே வேலை இல்லை, நாம் இங்கே உட்காந்து என்ன பிரயோஜனம், தன்னைத்தானவே ஓடி போயிடும். கொஞ்சம் மனசில் காமக்ரோதம் வந்த உடனே சபலம் வந்தாலும் கூட சரி நமக்கு நல்ல இடம் இருக்குது, விட்டு போகக்கூடாதுன்னு கெட்டியாக நம்மளை பிடிச்சிக்கும். ஆகினால நம்ம மனசனுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நாம் நடந்து கொள்வது இருக்க, அந்த நடந்து கொள்வது மூலமாக தான் காமக்ரோதங்கள் நம்ம முடிச்சிருக்கோம், நம்ம விட்டு போகும். எவ்வளவு மனசில் ஆசை தோண்டினாலும், மனசுக்கு ஆசை தோண்டினாக்கா உடனே பிரவൃத்தியில் போகக்கூடாது, காரியங்களை செய்யக்கூடாது, முயற்சி செய்யக்கூடாது. செஞ்சால் என்ன ஆகும்? சுகதுக்கங்கள் தான் வரும், மாட்டிக்கணும், கஷ்டப்படணும், துன்பப்படணும். எவ்வளோ ஆசைகள் தோணினாலும் எந்தவித முயற்சியும் எடுக்காமல், அது மனோதர்மத்தின் நிலை. நம்ம அப்படிலாம் போகக்கூடாது, நம்ம ஆன்ம ஞானத்தை அடைய போகணும்னு சொல்லி கண்ணை மூடி தியானம் பண்ணி உட்காந்துட்டு இருந்தோம்னால், அப்போ எவ்வளோ முயற்சி காமம் செஞ்சாலும் ஒரு வேலை நம்ம செய்யாமல் இருந்துவிட்டோம்னால் தானாகவே விலகி ஓடி போயிடும். அந்த மாதிரி முயற்சி நம்முடையது. காமக்ரோதங்கள் அடக்கிறது, ஓடி போகுது அதனுடைய வேலை. ஆக அடக்குவது நம்மளது. தானாகவே வேலை நடக்கலை இந்த இடத்துலன்னு சொல்லி தானாக ஓடி போய்டும். அது பாட்டுக்க அது இயற்கை, அதனுடைய சுபாவத்தினால போய்டும். வேறு எங்கே நடக்கும்னா, எங்கே அதிக சஞ்சலமாக இருக்கோ அங்கே ஓடி போய்டும் இந்த காமம். எங்கே சஞ்சலமே இல்லாமல் இருக்கோ அங்கே நமக்கு வேலை இல்லை, நாம் போயிடுவோன்னு போய்டும். எங்கே சஞ்சலம் ஜாஸ்தி இருக்கோ அங்கே அதிகமாக இன்னும் பிடிச்சிக்கிட்டு அவனை வாட்டை கீட்டி உதிரப்படுத்து எல்லாம் பண்ணும். ஆகினால பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான். மனதில் இருக்கக்கூடியது காமக்ரோதங்கள்லாம். இதை எப்பொழுது நாம் விடுவதற்கு முயற்சி செய்கிறோமோ அப்பொழுது தன்னைத்தானாகவே அவைகள்லாம் நம்ம மனதிலிருந்து ஓடி போய்விடும். ஆத்மன்னேவ ஆத்மனா துஷ்டா. தன் சுரூபத்தை தானே லயிச்சு நின்று யார் ஒருத்தன் இருக்கானோ அவன் தான் சிதப்பிரஜன். சிதப்பிரஜன்னு பேர். ஆத்மஸ்வரூபத்திலேயே தன்னுடைய மனதை நிலை நிறுத்தி, புத்தியை நிலை நிறுத்தி, உறுப்புகளெல்லாம் நிலை நிறுத்தி உள்ளுமுகமாக எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது தன்னைத்தானாகவே சிதப்பிரஜனாகி ஆத்மஞானி ஆகிடும் அவன். எது வரைக்கும் வெளியிலேயே நம்மளுடைய கண்ணு காது மூக்கு மனசு புத்தியெல்லாம் போயிட்டே இருக்கோ அது வரைக்கும் உபதிரவங்கள் சம்சாரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும்.
எப்பொழுதெல்லாம் மனசு புத்தி இந்திரியங்கள் எல்லாம் உள்முகமாக திரும்பி ஒரே ஆத்மஸ்வரூபத்திலே லயிச்சு நின்றுடுறதோ அதுதான் சித்தப்பிரஜன், அதுதான் ஆத்மனிஷ்டன். அவங்கள்ட்ட காம குரோதம் லோபம் மோகம் வான்னு இருக்காது. அதனால் முயற்சி நம்ம நல்லா செஞ்சு காமக்ரோதம் வெளில அனுப்புறதுக்கு முயற்சி செய்யணும். வெளில அனுப்புறது முயற்சி செய்தால் மூலம் என்னாகும், தன்னைத்தானே அது ஓடி போடும். இங்கே வேலை இல்லை நமக்கு, இவள் உள்முகமாக திரும்பி பார்க்க ஆரம்பிச்சுட்டா. நம்மளுடைய வேலை என்ன, காமக்ரோதனுடைய வேலை வெளியில் இருக்கிறதெல்லாம் பிடிச்சி கொள்வது தான். வெளியில் ஒன்று பிடிச்சிக்காமல் உள்பக்கத்துலேயே ஆத்மாவே பார்க்க ஆரம்பிச்சுட்டான்னா சரி இங்கே நமக்கு பலிக்காது ஒன்று, தன்னைத்தானவே அது ஓடி போயிடும். ஆகினால முயற்சி நம்மளுக்கு, நம்ம பண்ணுற முயற்சியின் மூலமாக காமக்ரோதங்களை அடக்குவதன் மூலமாக அதுக்கு வேலை கொடுக்கறது இல்லாததுனால தானாகவே அது ஓய்வு போய்விடும். அப்படிப்பட்ட நிலையில் யார் ஒருத்தன் இருக்கானோ அவன் தான் ஸ்திதப்பிரஜன்னு பேர். ஸ்திதா பிரஜா எஸ்ஏ ஸ்திதப்பிரஜா. யாருடைய மனது புத்தி உறுப்புகள் எல்லாம் ஒரே இடத்துல ஆத்மஸ்வரூபத்திலே லயிச்சு போய் அங்கேயே சஞ்சலம் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டு இருக்கானோ அவன்தான் ஸ்திதப்பிரஜன்னு பேர். ஞா பிரஜா ஸ்திதப்பிரஜா. ஞான்னா அறிவு, பிரஜான்னா விசேஷமான அறிவு, ஆத்மஜான அறிவு. அதிலேயே நிலைத்து நிற்பது ஸ்திதப்பிரஜன், நிலையாக நிற்பது ஸ்திதப்பிரஜன். இப்படியாக நம்ம ஆத்மஸ்வரூபத்திலே யார் ஒருத்தன் லயிச்சு கொண்டு நாமே ஆத்மானுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அவன்தான் ஸ்திதப்பிரஜன். அவன் பேசுறது செய்விட ஒன்றும் இல்லையே. பேச ஆரம்பித்தான்னா தான் பிரவருத்தி, பேசவே இல்லைன்னா அவனுக்கு எங்கேருந்து பிரவருத்தி வர போகிறது. பார்க்க ஆரம்பித்தான்னா பிரவருத்தி, பார்க்கவே இல்லைன்னா அவனுக்கு எங்கேருந்து பிரவருத்தி வர போகிறது. என்ன பாஷை பேச போகிறான், யார்கிட்ட என்ன பேச போகிறான், ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த உள்முகமாக எப்போது உறுப்புகளெல்லாம் திருப்பி தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை கவனிக்கிறதுக்கு யார் ஒருத்தர் முயற்சி செய்கிறானோ அது நிலையான சித்தப்பிரஜனுடைய நிலை. அப்படி இருக்கிட்ட பேச்சு கீச்சு காரியங்கரியும் ஒன்றுமே நடக்காது, எல்லாம் தான் அவங்கள்டேருந்து ஓடி போய்விடும். துக்கேஷு அனுத்திக்னமனாக சுகேஷு விகதஸ்பிருக வீதராக பயக்ரோதா ஸ்திதீர் முன்னிச்சதே. எவ்வளவு உடம்பு வழியாக துக்கங்கள் வந்தாலும் அதில் ஈடுபாடு கொள்ளக்கூடாது. எவ்வளோ ஆசைகள் நிறைவேறி சந்தோஷம் இருந்தாலும் அதுலேயும் அவன் ஈடுபாடு கொள்ளக்கூடாது, அதை அப்படியே விட்டுடணும். வீத ராக பயக்ரோதா, ஆசை காமம் குரோதம் லோபமோ எல்லாத்தையும் விட்டுடணும். இப்படி யார் ஒருத்தர் இருக்கானோ அவன் தான் ஸ்திதப்பிரஜன், ஸ்திதிக்கு பேர். ஆகினால ஸ்திதப்பிரஜனுக்கு நமக்கு அவனுக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா, சம்சாரிகள் காமக்ரோத லோகத்தில் மூழ்கி கிடப்பான். அதனால் வரக்கூடிய சுகதுக்கங்கள் இன்ப துன்பங்கள் பாவ புண்ணியங்கள் ஏகப்பட்டு லைனாக ஒரு அத்தனையும் அனுபவிக்க முடியாயிடும். ஆனால் இது ஒன்றுக்கும் தலையிடாமல் எவ்வளோ இன்ப துன்பங்கள் என்ன எவ்வளோ காமக்ரோதங்கள் மூலமாக காரியங்கள் நடந்தாலும் அதில் ஒன்லையும் தலையிடாமல், ஒன்லையும் மனசை செலுத்தாமல், ஒன்லையும் புத்தியை செலுத்தாமல், ஒன்லையும் புத்தியை செலுத்தாமல் உறுப்புகளையும் அதில் செலுத்தாமல் யார் ஒருத்தன் அடங்கி உட்கார்ந்துருக்கானோ, அமைதியாக உட்கார்ந்துருக்கானோ, மனசை உள்புறமாக திருப்பி புத்தி உள்புறமாக திருப்பி யார் ஒருத்தன் ஆத்மஸ்வரூபத்திலேயே பார்க்க ஆரம்பிக்கிறானோ அவன்தான் சரியான சித்தப்பிரஜன். அவங்கள்ட்ட காமக்ரோதம் ஒன்று இருக்காது, தானாக ஒளியில் ஓடி போய்விடும். சுகதுக்கங்களும் அவங்கள்ட்ட ஒன்றும் இருக்காது, அல்ப சுகதுக்கங்கள்லாம் ஒன்றும் இருக்காது, அதுவும் ஓடி போய்டும். ஆசை காமம் குரோதம் லோகம் ஒன்று அவங்கள்ட்ட இருக்க எல்லாமே தானாகவே ஓடி போய்டும். அந்த நிலை அடையிறது தான் மனித வாழ்வுடைய முக்கியமான நிலை. அந்த நிலையில தான் இந்த பிறப்பே நமக்கு கிடச்சிருக்கு. சம்சார வாழ்க்கை நடத்துக்காக வேணுமானால் எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது, எத்தனையோ பிராணிகள் இருக்குது, ஆடு மாடு இருக்குது, கோழிலாம் இருக்குது, எவ்வளோ பூனை நாய் எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது, குழந்தை குட்டியில் பேத்துக்கிறது. அதுபோல் நம்மளும் இருந்தால் என்ன அர்த்தம்? அர்த்தமே இல்லை. அதெல்லாம் இல்லாமல் நமக்கு விவேக சக்தியை கொடுத்தனுடைய மூலமாக, பகுத்தறிவு கொடுத்தது மூலமாக நன்றாக எல்லா விஷயங்களையும் அலசி பார்த்து தெரிந்து கொண்டு சரி இதெல்லாம் அழியக்கூடியது, அழியாது உள்ளது ஆத்மா ஒன்று தான் அப்படி தீர்மானம் பண்ணது புத்தியோடு ஸ்திரமாக இருந்து உள்பக்கமாக எல்லாத்தையும் திரும்பி பார்த்து யார் ஒருத்தன் ஆத்மனிஷ்டையிலே இருக்கானோ அவன்தான் இந்த பிறவி எடுத்த பயனை பெற்றவனாக ஆகிறான். யஹா சர்வத்திர அனபிஸ்னேகா தத்தத் பிராப்பிய சுபாசுபம் நாபிநந்தந்தி நத்வேஷ்டி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டதா. இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, எல்லோரும் அவனை பார்ப்பா, எல்லோரும் அவனை ஸ்தோத்திரம் பண்ணுவா, சில பேர் வெய்வா, எப்படி எது இருந்தாலும் அவன் ஒன்றிலே தலையிட்டு மாட்டான். அப்படியே எல்லாரையும் தாமராள தண்ணியில் உட்காந்துருக்க மாதிரி கண்ணு பார்த்துட்டு இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே போகாது. வாய் பேசிகிட்டு இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே போகாது. எல்லாம் அவாவா வரத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பேசி போயிட்டுருக்குமே தவிர சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு, எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு அவனுடைய விவகாரம் ஒன்றுமே இருக்காது. சம்ஸ்காரத்தை எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு ஆச்சுனால் அது பந்தமாகும். சம்ஸ்காரத்தை எண்ணத்தை உருவாக்காமல் சும்மா பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே போயிட்டாக்க அது ஒன்றும் உபயோகப்படாது. பஜாரில் கூட்டத்தில் நிறைய போகிறோம்,
எல்லோரும் எல்லாமே பேசிட்டு போயிட்டே இருக்கான், நாமும் ஏதோ பேசிட்டே போயிட்டுருக்கோம். அது வந்து மனசுலையோ புத்திலையோ ஒன்றும் ஏறாது. கூட்டத்தோடு கூட பேசிட்டே போகும், நமக்கு என்ன ஏறும்? அந்த மாதிரி ஒரு நிலையில் எந்த சம்ஸ்காரங்களுக்கும் இடம் கொடுக்காமல், எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காமல், எதுவுமே மனதில் பதிவுபடாமல், ஏதோ அவன் வந்தான் பேசிகிட்டு இருக்கோம், போகிறோம் வரோன்னா அது ஒன்றும் விஷயமே கிடையாது. அதனால் கண்ணால் பார்த்துட்டே போகலாம், ஒரு தப்பும் கிடையாது. பஜாரில் போகிறோம், கூட்டம் நிறையா இருக்குது, கடைகள்லாம் இருக்குது, இப்படியே பார்த்துட்டே போயிட்டே இருக்கும். அதனால் கண்ணுக்கு ஒன்று சம்ஸ்காரம் வந்து கெட்டு வந்து அதுக்கு போகணுக்கு தோணாது. காதால் எவ்வளோ பேர் பேசிகிட்டே இருக்கா, காது கேட்டுகிட்டே போயிட்டே இருக்குது. அதனால் ஒரு சம்ஸ்காரம் கெட்டது ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஞான நிலையில் யார் என்ன பேசினாலும் அத்தனையும் கேட்டுக்கிட்டு அதுக்கு பதிலும் சொல்லிட்டு, யார் என்ன பார்த்தாலும் அத்தனையும் பார்த்தவர்களையும் அப்படியே பதில் சொல்லிட்டு, இந்த மாரி நடக்கிறது இருக்க டிட்டாச்மெண்ட் யோகான்னு அதுக்கு பேர். அட்டாச்மெண்ட்னா அபிமானம், டிட்டாச்மெண்ட்னா அபிமானம் இல்லாமல் நிலை. எதுலேயும் தனக்கு தானு என்னதுங்கிற எண்ணம் இல்லாமல் கடமைங்கிற முறையில் நம்ம பாட்டுக்கு எல்லாரோடையும் பேசிட்டு பழகிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு உட்காந்தோம்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி மனசை பழக்கப்படுத்தணும். ஆதிசங்கருடைய ஒரு பாஷ்யம் ஒருத்தர் எழுதினார், வாசஸ்பதி மிஸ்ரர்னு பேர் அவருக்கு பேர். அவர் ஆதிசங்கர் எழுதிய பாஷ்யத்துக்கு விளக்கம் எழுதினார். அவர் சின்ன வயசுலேயே அந்த காலத்தில் கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள் கழித்து அவர் உடனே பாஷை எழுத ஆரம்பித்தார். அந்த வீட்டில் அந்த மனைவி இவருக்கு பல் தேய்க்கிறதுலேருந்து அது தூங்குற வரைக்கும் என்ன வேணுமோ அத்தனையும் அந்தந்த நேரத்தில் கரெக்டாக எடுத்து வச்சுட்டே இருந்தார். அவர் மூளை வரைக்கும் என்ன ஆகிட்டே இருந்து இந்த பாஷ்யத்தை எப்படி எழுதணும் அது மூளையிலே இருந்தே தவிர வீட்டு நினைப்பே அவருக்கு வரல. ஆனால் அவர் பல் தேய்க்கிறார், சாப்பிட்றார், தூங்குறார், படுத்துக்கிறார், எல்லா கரையும் பண்ணுறார். ஒன்றும் அட்டாச்மெண்ட் இல்லாமல் அவருடைய கடமை மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருந்தார். எல்லாம் எழுதி முடித்தார். இவ்வளோ பெரிய புஸ்தகம், ஆயிரக்கணக்கான பேஜ் புஸ்தகம் வச்சார். எழுத்தாப்பில் அந்த பொண்ணு நின்றுட்டு இருந்தா. அப்போ கல்யாணம் பண்ணும்போது 8 வயசு, இப்போ 14 வயசாக எடுத்தவளுக்கு. பார்க்குறாரு, என்னங்கிறா, நீ யார் இப்படிங்கிறார். அவர் போய், நான் தான் நீ கல்யாணம் பண்ண பொண்டாட்டிங்கிறார். எனக்கு தெரியாது என்ன, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இத்தனை சேவையை நான் தானே பண்ணேன். காலத்தால் எழுந்துட்டுலேயே நான் தூங்குற வரைக்கும் உங்கள் மூளை மேலேயே இருந்தது பாஷ்யத்திலேயே. ஆனால் சாப்பிட்டு தூங்கி கீங்கி எல்லா காரியமும் பண்ணல, இடைஞ்சல் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணி விஷயம் நான் தான் அப்படிங்கிறான். ஐயோ இவ்வளோ பெரிய நல்ல உபகாரம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேரையே இந்த புஸ்தகத்துக்கு வச்சுட்டார், பாமதின்னு அந்த பொண்ணு பேர். அந்த பொண்ணு பேரே பாமதின்னு பேர் வச்சுட்டு, அப்படி அந்த புஸ்தகம் எழுதுறதுக்கு டிட்டாச்மெண்ட் யோகாவாக இருந்து புஸ்தகத்தை எழுதுறதுக்கு ஆதர்சம் அவர். டிட்டாச்மெண்ட் யோகா இருக்க முடியுமா? இருக்க முடியும். பாமதிக்காரருடைய வாழ்க்கை அந்த மாதிரி தான் இல்லை. இப்போ கோல்டு கடையில் வேலை செய்கிறாங்க எவ்வளோ பேர், தங்க கடையில், வெள்ளி கடையில், ஜவுளி கடையிலாம் எத்தனை பேருக்கு எவ்வளோ வேணாலும் சாமான்லாம் பரட்டுறான், காமிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். அதில் ஒன்றும் அவனுக்கு அபிமானம் கிடையாது. அவனுக்கு மாதம் சம்பளம் வரணும், அதுக்காக எத்தனை யார் கேட்டாலும் கொடுத்துட்டே இருப்பான். ஆனால் அவன் இது மேலே அபிமானம் வச்சு ஒரு நாளைக்கு நகை எடுத்தான் போச்சு. அவன் அபிமானம் வச்சு என்றைக்காவது ஒரு புடவை எடுத்துருந்தான் போச்சு. உத்தியோகம் எடுத்து எல்லாம் எடுத்து. அங்கே எப்படியே டிட்டாச்மெண்ட் யோகாவாகவே இருந்து கடமையாக மாத்திரம் எப்படி செய்கிறானோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட புத்தி வரைக்கும் மேலே இருக்கணும், ஆத்ம நிஷ்டையிலே இருக்கணும். கண்ணு காது உறுப்புகளெல்லாம் ரொட்டீனாக அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அதில் எந்த அபிமானம் வராது. எப்போ புத்தி சேர்ந்து இந்திரியங்களோடு சேர்ந்து வேலை செய்கிறதோ அப்போ அட்டாச்மெண்ட் வரும். புத்தி வேறு இடத்துல தனியாக இருக்குது, கை காலெலாம் தனியாக வேலை செய்யுதுன்னா அப்போ ஒன்றுமே அட்டாச்மெண்ட்டுக்கு வர்றது வாய்ப்பே கிடையாது. அப்படி தான் வாசஸ்பதி மிஸ்ரனுடைய வாழ்க்கை நடந்தது. மனைவியே யாரும் தெரியாத அளவுக்கு அந்த அம்மாவை பார்த்து நீ யாரும் கேட்குற அளவுக்கு ஆகிட்டார். அதனால தான் அந்த குழந்தையினுடைய பேரையே, தன் மனைவி பேரையே பாமதியின் பேரையை வச்சு விட்டார். அந்த மாதிரிலாம் வாழ்க்கை நடக்கணும்னா சுகதுக்கம் இல்லாமல் நடத்த முடியுமான்னா பாமதி ஆதர்சம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் பல பேர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். டிட்டாச்மெண்ட் யோகாவில் ஞானிகள்லாம் இருந்திருக்கா. அவளும் சாப்பிடுவா, தூங்குவா, போவா, எல்லாம் பண்ணுவா. ஆனால் அபிமானம் இருக்காது. ஒன்லி எதை கொடுத்தாலும் சாப்பிட்டு போயிட்டே இருப்பா, அவ்வளோதான். அது ஷேப்பாக இருக்குது, கருப்பாக இருக்குது, ருச்சியாக இருக்குது, ருசி இல்லை, இதெல்லாம் ஒன்றும் தெரியாது அவளுக்கு. ஏதோ வயத்தச்சுத் வியாதிஷ்ட சிகிச்சைதாம், வயசுங்கிற வியாதி, பசிங்கிற வியாதி, அதுக்கு ஏதோ போடுவாங்க, அவ்வளோதானே தவிர உடம்பு இருந்துட்டுனா ஞானியான உட்பாடு கூட உடம்பு இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ அவனுக்கு என்ன பண்ணுவான், பசிக்குங்க இருக்கும், எல்லாம் போகும், வழிவாசல் போகும், எல்லாம் போகும். அது பாட்டுக்கு ரொட்டீனாக போயிட்டே இருப்பானே தவிர அதில் அட்டாச்மெண்ட்டோடு போக மாட்டான். நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு இத்தனை மணிக்குள்ளே போகணும், இத்தனை மணிக்குள்ளே வரணும், இத்தனை மணிக்கு அங்கே போகணும், எல்லாம் டைம் டேபிள் போட்ட மாதிரி நம்ம கதையை பண்ணுவோம். அவன் டைம் டேபிளே கிடையாது. எந்தெந்த நேரத்தில் எது வருதோ அது பாட்டு செஞ்சு போயிட்டே இருப்பான். ஆகையினால் நம்ம போலேயே விவகாரம் ஞானிக்கு இருந்தாலும் டிட்டாச்மெண்ட்டாக அவனுடைய காரியம், அட்டாச்மெண்ட்டாக நம்மளுடைய காரியம். இதுதான் சம்சாரத்துக்கு சம்சாரம் இல்லாதவனுக்கு ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ்.
பார்த்தான்னு நினைப்பான், இவ்வாடு சாப்பிட்றான், இவ்வாடு தூங்குறா, இவ்வாடு நம்ம மாரி பேசிகிட்டு இருக்காளே நினைப்பான். எவ்வளோ பேசினா தான் என்ன வந்தது? அபிமானத்தோடு பேசி எதாவது பண்ணினால் அப்போ அதுக்கு சுகதுக்கங்கள்லாம் வரும், எல்லாம் வரும். அபிமானம் இல்லாமல் பேசிக்கிட்டு பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை சொல்லிகிட்டே இருந்தான்னா என்ன ஆகும்? இப்போ ஒன்றும் வராது. ஆகையினால மனுஷனுடைய வாழ்க்கையே ஒருத்தரும் சாதனை பண்ண வேண்டியது என்னென்னா, அட்டாச்மெண்ட்டில் ஆரம்பித்து டிட்டாச்மெண்ட்டில் முடிக்கணும். அபிமானத்தோடு இருந்தால் தான் நமக்கு ஒன்று பார்த்து செய்கிறதுக்கு ஆசை வரும். அந்த ஆசை இதில் முடிஞ்சு போன ஒருபாடு டிட்டாச்மெண்ட் யோகத்துக்கு வந்துடுவோம். ஆகினால தான் என்ன சொன்னான்? பிரம்ம ஜிக்யாசான்னா, பிரம்மத்தை பற்றி அறிந்து கொள்ளுன்னா. அது ஒரு ஆசை தானே. இப்போ அறிந்து கொள்வது ஆசை இல்லையான்னு? மோட்சத்தை அடையணும்னு ஆசைப்படுன்னா, முமுட்சான்னா, அதுவும் ஆசை இல்லையான்னா. அது நல்ல ஆசை. ஆசைப்படு, நல்லதில் ஆசைப்படு, கெடுதல் ஆசைப்படாத. நல்ல விசாரத்தில் ஆசைப்படு, ஆத்ம விஷயத்தில் ஆசைப்படு. இந்த போல் ஒரு டைவர்ஷன் நம்ம கொடுத்து ஆசை வழியிலே நம்மளும் போய், ஆனால் நல்ல ஆசை பண்ணணும். ஆசை வழியிலே நம்மளும் போய் மோட்சம் வரணும்னு ஆசைப்படணும். அதுக்குள்ளே சாதனைகளை பண்ணணும். ஆசை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அந்த ஆசை நல்ல ஆசையாக வளர்ந்ததுனால் அது ஆசையே இல்லாத நிலையை ஒன்று கொடுத்துரும். கெட்ட விஷயத்தில் ஆசை வந்தால் இந்த மேலே மேலே பந்தத்தை கொடுத்து நம்மளை உபதிரப்படுத்துரும் என்கிறது பகவத்கீதை. அந்த வகையில் எப்பொழுது நம்முடைய மனதில் ஆசைகள்லாம் இருக்கோ அது வரைக்கும் நமக்கு சித்தப்பரிக்கத்தும் கிடைக்காது. மனசை விட்டு ஆசை என்றைக்கு வெளியில் போகிறதோ அன்னியிலேருந்து இவன் சித்தப்பரிக்கனாக ஆகிடுவான்.